கேடுகட்ட ஆட்சியாளர்கள், துப்பு கட்டவர்கள் ஏன் தமிழகத்தை ஆள வேண்டும்? ராஜினாமா பண்ணிட்டு போகையா. ஒரு பக்கம் அமைச்சர்கள் கொள்ளையடிக்கிறான், இன்னொரு இடத்துல சதுப்பு நிலத்தை கொள்ளை போடுறான், இன்னொரு பக்கம் கற்பழிப்புகள் நடக்குது, ஒரு பக்கம் படுகொலைகள் நடக்கிறது. தனி மனித சுதந்திரமே அடக்கப்பட்டிருக்கிறது இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில். ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டு தான் சாலையில் நடக்கான். நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். குண்டர் சட்டத்தால் கைது செய்யப்பட்ட 10 கொடுங்கோல் கைதிகள் பிணையில வெளிவந்து நேற்று என்ன பண்ணியிருக்கான்? குளத்தூர்லையும் கோயம்பேட்டிலையும் கண்டவனை எல்லாம் வெட்டியிருக்கான். ஆட்டோ முருகன் அப்படிங்கிறவர் படுகாயம் அடைந்து 18 இடங்களை வெட்டியிருக்கான். நவீன் ஒரு பையன் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருந்தவனை போய் வெட்டியிருக்காங்க. என்ன ஆட்சி நடக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக நாங்கள் உட்கார்ந்து பேசணும். நான் பேசிட்டு வெளியில போனா எனக்கே என்ன நடக்குன்னு தெரியல. இவ்வளவு மோசகரமான நாசகர ஆட்சி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால், கொள்ளையடிப்பவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லார் மேலே வழக்கு இருக்கா இல்லையா? கொலை வழக்கு இருக்கு, கொள்ளை வழக்கு இருக்கு. யார் மேல இல்ல? இன்றைக்கு அந்த தங்கை பரிதவித்து கிடக்கிற சூழல். நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு பொது மருத்துவமனைக்கு அந்த தங்கையை மாத்திருக்கிறாங்க. மார்பகங்களில் கீறி எடுத்துட்டான். இதுவரை 26 இடங்களில் அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு கீறல் ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சதைச்சிருக்கிறான். விடிய 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 அவனை எப்படி சிதைப்பு? அவனுக்கு தண்டனை என்ன? என்கவுண்டர் அல்ல, இந்த நாடை நாசகரமாக்கிய நாசகர கூட்டம். திருட்டு மாடல் ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. பீளமேடு காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லுவேன், ஒழுங்கான விசாரணை நடத்துங்க. இதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. இப்போ ஒரு அரசியல் கிளம்பிடுச்சு. மரியாதைக்குரிய அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அவர் கிளம்பிட்டார்னா ஆட்சிக்கு எதிராக இல்லை, ஆட்சியை நடத்தக்கூடியவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.